தேங்காய் பூவும் முட்டையின் சுவையும் சேர்த்து டக்குன்னு செய்கிற இந்த டேஸ்டான சாதம் உங்கள் லஞ்சுக்கும் டின்னருக்கும் மிக சிறந்ததாக இருக்கும். குழந்தைங்களிருந்து பெரியவங்க வர எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செய்கிற தேங்காய் முட்டை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் சின்னதாக நறுக்குன அரைமுடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல்லு பூண்டு, காரத்துக்கேற்ப 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச தேங்காய் துருவல் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 முட்டை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கோங்க. வடித்த சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. செம டேஸ்டான டக்குன்னு செய்கிற தேங்காய் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டான காரைக்குடி கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மணப்பட்டி சிக்கன் அடிகனமாக செம்ம டேஸ்டான